நாவல் பழங்கள சாப்பிட்றதுனால சிலருக்கு பார்த்தீங்கன்னா, தொண்டைக்கட்டு ஏற்படும், சளி எல்லாம் ஏற்படும். நாவல் பழத்தை சாப்பிடுவதே பார்த்தீங்கன்னா, மிகவுமே குறைவு தான். ஒரு சிலர்கள் தான் தற்பொழுது இந்த பழத்தை சாப்பிட்டு வராங்க. ஆனா, இத மருத்துவ பயன்களை கேட்டு தற்பொழுது நெறைய பேர் சாப்பிட்டுட்டும் வராங்க. அப்படி நெறைய பேர் இந்த பழத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது, நெறைய பேருக்கு தொண்டைக்கட்டுலாம் ஏற்படலாம். இந்த தொண்டைக்கட்டு ஏற்படுறது சகஜம் தான். சளி பிடிப்பதும் சகஜம் தான். நாவல் பழத்தை சாப்பிட தொண்டை கட்டுறதுன்றது, அதற்கு காரணமே அதில இருக்கிற துவர்ப்பு சுவை தான் காரணம். எப்படி நம்ம பாக்கு சாப்பிட்றோம்னா நாக்கு லேசாக தடித்து காணப்படுதோ, அதே போல தான் நாவல்பழம் சாப்பிடும்போது தொண்டைக்கட்டும் லேசாக இருக்கும். இதற்கு காரணம் இந்த துவர்ப்பு சுவையின் காரணமாக தான் இந்த தொண்டைக்கட்டும் ஏற்படுது. இப்படி நாவல் பழத்தை அதிகமாக எடுத்துக்கொள்றவங்க, அதில சிறிது உப்பும், மிளகுத்தூளும் சேர்த்து சாப்பிடலாம். சிறிதளவு உப்பு, மிளகுத்தூள் தூவி சாப்பிட்டோம்னா, இந்த தொண்டை இறுக்குவதை நம்ம தடுக்கவும் முடியும். ஆனா, நாவல் பழம் சாப்பிட்றதுனால ஏற்படும் தொண்டை கட்டுன்றது தற்காலிகமானது தான். கொஞ்ச நேரத்திலேயே இந்த தொண்டை கட்டுறது சரியாயிடும். இந்த பழம் சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிக்குது, தொண்டை கட்டுது அப்படின்னு நெறைய பேர் இந்த பழத்தை சாப்பிடுவத தவிர்த்துட்டும் வராங்க. அப்படி செய்யறதுனால, இதில கிடைக்கிற மருத்துவ குணங்கள், எண்ணற்ற பலன்கள் நம்மளுக்கு கிடைக்காமலே போயிடும். பொதுவாக நாவல் பழம்ன்றது பார்த்தீங்கன்னா, வின்டர் சீசன்கள்ல தான் கிடைக்கும். வெயில் காலம் கழித்து வரும் வின்டர் சீசன்கள்ல இந்த பழம் கிடைக்கும். குறிப்பிட்ட சீசன்கள்ல மட்டுமே கிடைக்கும். இந்த நாவல் பழத்தை சீசன்கள்ல கிடைக்கும் பொழுது நம்ம சாப்பிடுறதுனால பல்வேறு மருத்துவ குணங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். பல்வேறு நோய்கள்ல நம்ம விடுபடவும் இது பெரிதும் உதவுகிறது. தற்பொழுது நாவல் பழ சீசன் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு. இந்த சீசன்கள்ல கிடைக்கிற நாவல் பழத்தை நம்ம சாப்பிடுறதுனால மிகவுமே அத்தியாவசியமான பலன்கள் நம் உடலுக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்முடைய உடல்ல ஆரோக்கியமும் மேம்படும். இதில ஆந்தோசைன் என்ற நிறமி புற்றுநோய்க்கு எதிராக போராடவும் உதவுகிறது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கூட நாவல் பழத்தை மட்டும் சாப்பிடாம, நாவல் பழம் சாப்பிட்ட பிறகு அதில கொட்டைய உலர்த்தி பொடி செய்தும் சாப்பிடலாம். சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் கூட வாரத்துக்கு ஒரு முறையாவது தேநீர் பழம் எடுத்தும் கொள்ளலாம். இதில இருக்கிற ஜம்போல் என்ற வேதிப்பொருள் ரத்தத்தில இருக்கிற சர்க்கரை அளவை குறைக்கும்னு ஆய்வுகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சித்த மருத்துவத்திலயுமே சொல்லப்படுது. அதேபோல நாவல் ஊற்று நீர் பற்றி யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அதாவது நாவல் மரங்கள் அடியில ஏதாவது ஊற்று ஏற்பட்டாலோ, அல்லது நாவல் மரம் இருக்கிற இடத்துல ஆறு போலவோ, சிற்றாறு போலவோ இருந்தாலோ, அந்த தண்ணீரை குடித்தா, அந்த தண்ணீர் இனிப்பும், துவர்ப்பும் கலந்த சுவையாக இருக்கும். அந்த காலத்தில இந்த தண்ணீரை சர்க்கரை நோய்களுக்கு பானமாக எடுத்துக் கொண்டிருந்தாங்க. நாவல் பழங்கள்லயே பார்த்தீங்கன்னா, நிறைய வகை நாவல் பழங்கள் இருக்கு. இதில எந்த வகை நாவல் பழம் கிடைத்தாலும், நம்ம ஊருக்கு அருகில நம்ம இருக்கும் இடத்துல எந்த வகையான நாவல் பழம் கிடைத்தாலும், அதை மறக்காமல் சாப்பிடுவது மிகவும் சிறந்தது. நம்ம சாப்பிட மறந்த, நம்ம சாப்பிட தவிர்த்த, சாப்பிடாத சுவை எதுன்னு பார்த்தீங்கன்னா, துவர்ப்பு சுவை தான். நம்ம துவர்ப்பு சுவை சேர்த்துக்கிறதே கிடையாது. அப்படி நாவல் பழத்தில துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கு. துவர்ப்பு சுவை நம்மளுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இதனால இந்த பழத்தை சாப்பிட்டு வருவது மிகவுமே சிறந்தது. இதனால சீசன்கள்ல தற்பொழுது கிடைக்கிற இந்த சீசன்கள்ல இந்த பழத்தை சாப்பிடுவதை தவிர்க்கக்கூடாது. முக்கியமாக சாப்பிட வேண்டிய பழங்கள்ல இதுவுமே ஒன்று. இந்த பழம் சாப்பிடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும்ன்றத, இது பற்றிய முழு தகவல்களும் முந்தைய பதிவில போட்டிருக்கும். தேவைப்படுபவர்கள் முந்தைய பதிவில இருக்கிற அந்த வீடியோவையும் நீங்க பார்த்து பயன்பெறலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்படைய தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.